ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க, எலும்புகளை ஸ்ட்ராங்கா வச்சுக்க எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்னு பார்த்துடலாம் வாங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நார்மல் சைக்கிளிங் அண்ட் வாக்கிங் மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஓரளவுக்கு தான் போன் மினரல் டென்சிட்டியை கூட்டும். அதே இது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்றப்போ தான் நம்ம தசைகள் எலும்புல ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து புதிய ஸ்ட்ராங்கான எலும்புகள் உருவாகிறதுக்கு உதவும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்ப வீட்ல இருக்கிற வயசான பாட்டி தாத்தாவை ஜிம்முக்கு போய் பாடி பில்டிங்கா பண்ண சொல்ல முடியும்? வீட்ல இருந்துட்டு எப்படி சிம்பிளான எக்ஸசைஸ் பண்றதுன்னு சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் பண்ண போற எக்ஸசைஸ் சேர் ஸ்குவாட்ஸ். இது நம்ம லோயர் பாடியில இருக்கிற எலும்புகளை வலுப்படுத்தும். ஒவ்வொரு வாட்டி ஸ்குவாட் பண்ணி எந்திரிக்கிறப்பவும் முதுகு பெண்ட் ஆகாம பார்த்துக்கோங்க. அப்பதான் கரெக்டான மூவ்மெண்ட் ஹிப் ஜாயிண்ட்ல நடக்கும். அதே மாதிரி எந்திரிக்கிறப்போ நம்ம அப்பர் பாடியை ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணி எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. வயசானவங்களுக்கு இது என்னதான் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் போக போக ஈஸி ஆயிரும். இதை ரொம்ப ஈஸியா பண்ணிட்டா அடுத்த லெவல் சேர்ல உட்காராம ஜஸ்ட் டச் பண்ணி எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம அப்பர் பாடி போன் ஸ்ட்ரென்த்துக்கு வால் புஷ்அப்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு செவரு பக்கத்துல கால் ரெண்டும் ஷோல்டர் வித் அப்பார்ட் நின்னுக்கோங்க. கை ரெண்டையும் ஷோல்டர் லெவல்ல வச்சுக்கோங்க. ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது. எல்போஸ் ரொம்ப அகலமா கொண்டு போகாம பாத்துக்கோங்க. ஸ்லோவா புஷ்அப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. பண்ண பண்ண ஈஸி ஆயிரும். ஈஸி ஆகுறப்போ அடுத்த லெவலா கிச்சன் ஸ்லாப்லயோ இல்ல டேபிள்லயோ புஷ்அப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஹீல் ரைசஸ். வீட்ல இருக்கிற படிக்கட்டுல கால் பாதம் பாதி படுற மாதிரி நின்னு இந்த மாதிரி பாடியை மேல புஷ் பண்ணுங்க. கீழே விழாம இருக்கிறதுக்கு பக்கத்துல சைடு ரெயில்ஸை புடிச்சுக்கலாம். இதுலயும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா ஒரு கால்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பேசிக்கான எக்ஸசைஸ் மற்றும் பழைய ரீல்ஸ்ல சொன்ன மாதிரி சாப்பாட்டு முறைகளை கடைபிடிச்சா போன் மினரல் டென்சிட்டியை கூட்ட முடியும். இப்படி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.